நடைபெறும் என்று ஜெயலலிதா அறிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் போலீசார் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற அந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தமிழக போலீசார், ஊர்காவல் படையினர், தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி ஒத்திகையும் நடத்தப்பட்டது. இதில் சென்னை மாவட்ட ஆட்சியர் சோபனா கலந்து கொண்டு பார்வையிட்டார். அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சி ஒத்திகையை முன்னிட்டு காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வரத் தொடங்கியுள்ளனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தைப்பூசம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி பழனிக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வர தொடங்கியுள்ளனர். குன்றக்குடியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி ஏந்தி நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். 400 வருஷம் அது பழனிக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து சாமி வந்து அருள் 400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பழனிக்கு எல்லாம் காவடி எடுத்துட்டு வாங்க, எங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ராஜா பரம்பரை வந்து அந்த வேலு வலம்புரி சங்கு 2 கொடுத்தாங்க. வலம்புரி சங்குன்னு தெரியும். அந்த வலம்புரி சங்குல தான் அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிக்கு. அப்ப பிரம்பம் கொடுத்தாங்க. அந்த 400 ஆண்டா முன்ன தொட்டு நாங்க பழனிக்கு வர்றோம். அவங்க ஊர்ல இருந்து காவடி கட்டி கொண்டு வந்து குன்றக்குடியில வச்சிருவோம். குன்றக்குடியில கண்ணனூர் அருளாடியார் அவர்களுடைய தலைமையில நாங்க புறப்பட்டு வருவோம். இப்ப இருக்கிற அருளாடியார் அவர்கள் வந்து 9வது தலைமுறை அருளாடியார். அவங்க தலைமையில தான் இந்த காவடி வந்து இவ்வளவு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து எல்லாரும் நினைச்ச நேரத்துல எடுத்துட முடியாது. இதுக்கு வந்து ஒரு சக்தி வேணும், ஒரு பவர், விரதம் கடுமையா இருக்கணும். அது இருந்தா தான் இதை வந்து முழுமையா கொண்டு போய் செலுத்த முடியும். திண்டுக்கல் பழனி சாலையில் பக்தர்களுக்கு அன்னதானம், இலவச தண்ணீர், பால், பழம் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. ஆங்காங்கு இலவச மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சேலம் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதாட்டம் எனப்படும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான வீரர்கள் எருதுகளை அடக்கி பரிசுப் பொருட்களை அள்ளி சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. சேலம் ரெட்டியூர் மாரியம்மன் கோவிலில் எருதாட்டம் எனப்படும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. கொம்புகள் சீவி, வர்ணம் தீட்டி, பரிசுப் பொருட்கள் முடித்து வைக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் பங்கேற்றன. காளைகளின் வாலை முறுக்கியும் பட்டாசு வெடித்தும் அதற்கு சினத்தை ஏற்படுத்தி மைதானங்களில் விடப்பட்டன. ஆவேசமாக பாய்ந்து வந்த காளைகளை இளைஞர்கள் பாய்ந்து சென்று அடக்கினர். சில இடங்களில் காளைகள் பார்வையாளர்கள் பகுதியில் புகுந்ததால் பரபரப்பு நிலவியது. இருப்பினும் எருதாட்ட நிகழ்ச்சி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி முடிவடைந்தது. சிவகங்கை அருகே மனைவி மற்றும் 2 மகள்களை கொடூரமாக கொன்று புதைத்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கல்லல் பகுதி தமிழர் தெருவைச் சேர்ந்தவர் சூரியகாந்தி. இவரது மனைவி மலர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். பல ஆண்டுகளாக துபாயில் பணிபுரிந்த சூரியகாந்தி சில நாட்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு திரும்பினார். இந்நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த இவர் நேற்றிரவு மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் என 3வரையும் கொன்று புதைத்துள்ளார். தகவலறிந்த போலீசார் சூரியகாந்தியை கைது செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் புதைத்த உடல்களை மீட்ட போலீசார் அவற்றை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். 3 பேரை கொன்ற கொடூர சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே உழவர் திருநாளை முன்னிட்டு விவசாயிகளும் அவர்களது கால்நடைகளும் நலமுடன் வாழ வேண்டி வாழைப்பழங்களை சூறைவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் அருகே உள்ள வத்தலகுண்டை அடுத்த சேபுகம்பட்டியில் உள்ள சோலைமலை அழகர் கோவிலில் விவசாயிகள் இந்த திருவிழாவை நடத்தினர். சுமார் 2 லட்சம் வாழைப்பழங்களை கொண்டு வந்த விவசாயிகள் அதை கோவில் முன்பு வைத்து வழிபாடு நடத்தினர். பின்னர் அவற்றை பக்தர்கள் மத்தியில் வீசி தங்கள் சூறை வேண்டுதலை நிறைவேற்றினர். தை மாசம் 3ஆம் தேதி சல்லிகட்டு அன்னைக்கு சோழமலை அழகர் பெருமாள் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செய்பவர்கள் ஊர் பொதுமக்கள் வெங்கம்மா கோயிலிருந்து எடுத்து பழத்த கூடை கொண்டு வந்து மண்டில் அபிஷேகம் பண்ணி
பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணி பழம் சூறையிடுகிறார்கள். வெள்ளாமல் விளைச்சலும் அவங்க குடும்பத்தினுடைய நலனுக்காக வேண்டியும் இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். இந்த நூதன திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலங்கை படையினரின் தொடர் தாக்குதலை கண்டித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இன்று 2ஆம் நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையினரின் கொடூர தாக்குதலை கண்டித்தும் கடந்த 16ஆம் தேதி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இன்று 3ஆம் நாளாக அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்வதால் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்திற்கு நிரந்தர தீர்வு காணவில்லை எனில் போராட்டம் தொடரும் என்று மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் அடிக்கடி நேவி பிரச்சனை அதிகமாக தான் இருக்கு. இதாக நம்ம கவர்மெண்ட் என்ன ஏதுன்னு பார்க்குற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட சேதவண்டத்தில் ஒரு மீனவரை ஷூட்டிங் பண்ணி கொண்டு விட்டாங்க.